அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை நீ பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் உன்னிடத்தில் இறங்கி வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் வருவாய், இறங்கே 2 பேர்கள் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் மச்சில் வருவேன் என்றார். செத்து போன ஒரு தெய்வத்தை, பிம்பத்தை வைத்து ஆராதிக்கவில்லை. சில இதோ இருதயத்தை கிழித்துக் கொண்டிருப்பது ஒரு போட்டோ, ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டிருப்பது போல ஒரு போட்டோ, வாசல் நின்று முட்டுவதை போல ஒரு போட்டோ, கெத்செமனிலே ஜெபிப்பது போல ஒரு போட்டோ, 4 சட்டத்தை போட்டு ஒரு பிரேம்ல சித்திரக்காரன் எழுதியதை வரைந்ததை வைத்து கண்ணாடியை போட்டு நம்ம ஆள் போய் கேட்பான், சார் இயேசுநாதர் படம் கொடுங்க, எவ்வளவு? 100 ரூபாய். 75 ரூபாய் கொடுப்பீங்களா? எத்தனை ரூபாய் இயேசுநாதருக்கு? 75 ரூபாய். சரி, உங்களுக்கும் இல்ல எனக்கும் இல்ல, 80 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போங்க. 80 ரூபாய்க்கு இயேசுநாதரை வாங்கியாச்சு, வீட்டுல கொண்டு வந்து மாட்டியாச்சு. இப்ப குழந்தைகிட்ட சொல்லுவா, பாத்துக்கோங்க, என்ன சொல்லுவா? ஜீசஸ் பாரு. ஜீசஸ் அது வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, 7 நட்சத்திரங்களை வலது கையில் வைச்சிருக்கிறவர், மின்னலை தன் கரத்தில் வைச்சிருக்கிறவர், ஆகாய விரிவை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு மறுகை நான் இழுத்து ஸ்ட்ரெச் அப்படி நிறுத்தினவர். அவர் ஒரு பெயிண்டிலும் பிரசிலும் வந்து இருப்பாரோ? தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறவர்? அவர் ஒரு படத்தில் இருப்பாரா? ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லாவிட்டால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வேதம் சொல்லுகிறது, அவர் அதிர்சனமான ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவனும் காணக்கூடாதவர் கண்டு உயிரோடு இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இறைவன் தான் நீ காணாதபடி உன் அருகில் வந்து நிற்கிறார், கைகளை தட்டி.